சிதம்பரம் ஸ்பெஷல் முட்டை சட்னி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. சொல்றேன். சிதம்பரத்துல மூர்த்தி கேஃபேனா தெரியாத ஆளே கிடையாது. எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பிரியாணி சாப்பிடறதுக்கு கடலூர்ல இருந்து கிளம்பி 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிதம்பரத்துக்கு சாப்பிட போவோம். சரி, மட்டன் பிரியாணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாணி ஆறி போய் தான் இருக்கணும் முன்னாடியே தெரியும். பிகாஸ் நாங்க வர்றதுக்கே டைம் 3 கிட்ட ஆகிடுச்சு. காலி ஆயிட போகுதுன்னு ½ அன் ஹவர் முன்னாடி எடுத்து வைக்க சொல்லிட்டோம். மட்டன் பிரியாணி ஆகட்டும், சிக்கன் லாலிபாப் ஆகட்டும், சூடு கம்மியா இருந்தாலும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இங்க ஃபேமஸ் பரோட்டாவும் முட்டை சட்னியும் தான். பரோட்டாவுக்கு கொடுக்குற சால்னா இவ்வளவு திக்கா இருக்கும். டேஸ்ட் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். இந்த முட்டை சட்னி ஆல்ரெடி வேற இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். அதை விட ஒரு பங்கு மேலதான் இருக்கு. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சிதம்பரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சிதம்பரம் ஸ்பெஷல் முட்டை சட்னி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. சொல்றேன். சிதம்பரத்துல மூர்த்தி கேஃபேனா தெரியாத ஆளே கிடையாது. எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பிரியாணி சாப்பிடறதுக்கு கடலூர்ல இருந்து கிளம்பி 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிதம்பரத்துக்கு சாப்பிட போவோம். சரி, மட்டன் பிரியாணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாணி ஆறி போய் தான் இருக்கணும் முன்னாடியே தெரியும். பிகாஸ் நாங்க வர்றதுக்கே டைம் 3 கிட்ட ஆகிடுச்சு. காலி ஆயிட போகுதுன்னு ½ அன் ஹவர் முன்னாடி எடுத்து வைக்க சொல்லிட்டோம். மட்டன் பிரியாணி ஆகட்டும், சிக்கன் லாலிபாப் ஆகட்டும், சூடு கம்மியா இருந்தாலும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இங்க ஃபேமஸ் பரோட்டாவும் முட்டை சட்னியும் தான். பரோட்டாவுக்கு கொடுக்குற சால்னா இவ்வளவு திக்கா இருக்கும். டேஸ்ட் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். இந்த முட்டை சட்னி ஆல்ரெடி வேற இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். அதை விட ஒரு பங்கு மேலதான் இருக்கு. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சிதம்பரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சிதம்பரம் ஸ்பெஷல் முட்டை சட்னி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. சொல்றேன். சிதம்பரத்துல மூர்த்தி கேஃபேனா தெரியாத ஆளே கிடையாது. எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பிரியாணி சாப்பிடறதுக்கு கடலூர்ல இருந்து கிளம்பி 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிதம்பரத்துக்கு சாப்பிட போவோம். சரி, மட்டன் பிரியாணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாணி ஆறி போய் தான் இருக்கணும் முன்னாடியே தெரியும். பிகாஸ் நாங்க வர்றதுக்கே டைம் 3 கிட்ட ஆகிடுச்சு. காலி ஆயிட போகுதுன்னு ½ அன் ஹவர் முன்னாடி எடுத்து வைக்க சொல்லிட்டோம். மட்டன் பிரியாணி ஆகட்டும், சிக்கன் லாலிபாப் ஆகட்டும், சூடு கம்மியா இருந்தாலும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இங்க ஃபேமஸ் பரோட்டாவும் முட்டை சட்னியும் தான். பரோட்டாவுக்கு கொடுக்குற சால்னா இவ்வளவு திக்கா இருக்கும். டேஸ்ட் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி தான். இந்த முட்டை சட்னி ஆல்ரெடி வேற இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். அதை விட ஒரு பங்கு மேலதான் இருக்கு. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சிதம்பரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.